ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தைகளை நம்ம வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அதன் 26ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். அந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். ஆமென். நான் அவர்களை சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவைகளை நாம் சுதந்தரிக்க பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய போகிற அற்புதமான காரியத்தை தேவனுடைய மனிதர்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். என் ஜனங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு நான் செய்வது என்ன என்பதை குறித்து ஆவியானவர் திட்டமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக உலகத்தில் 3 விதமான காலங்கள் இருக்கிறது. ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டால் அதில் 3 விதமான சீசன் அப்படி சொல்லலாம், காலங்கள் இருக்கிறது. ஒன்று வெயில் காலம். நம்ம அறிகிறது போல் கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் தேசத்தில் ரொம்ப சூடாக இருக்குது. வெயில் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கிறது. இன்னொரு காலத்தை எடுத்துக்கொண்டால் குளிர்காலம் என்று சொல்லலாம். குளிர்காலம் என்று சொல்லலாம். இன்னொரு காலத்தை எடுத்துக்கொண்டால் அது மழை காலம் என்று சொல்லலாம். ஒரு வருஷத்தில் தவறாமல் இந்த 3 காலங்கள் இருப்பதை நாம் உணர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒன்று ரொம்ப சூடாக இருக்குது, இன்னொன்று குளிராக இருக்கிறது, இன்னொரு காலம் மழை பெய்கிறதாய் இருக்கிறது. ஒரு வருஷத்தில் இந்த 3 சீசனும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்தில் பெய்கிற மழை நம்ம கேள்விப்படும் பொழுது பல நேரங்களில் அந்த மழை ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறது. அதிகமான மழை பெய்யும் பொழுது தேசத்தில் அநேக அழிவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சில நேரத்தில் சொல்லுகிறோம் ஒரே அடமழையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் காற்றும் மழையும் சேர்ந்து பெய்யும். அந்த மழைக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், பேய் மழைன்னு. காற்று மழை என்ன செய்யும்? ஆமாம், அது நிற்கவே நிற்காது. மரங்களை முறித்து போடும், வீட்டின் கூரையை எடுத்து போடும், ஸ்தோத்திரம், சேதங்களை உண்டாக்கி விடும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். உலகத்தில் பெய்கிற மழைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் பல நேரங்களில் அதிகமான மழை பெய்யும் பொழுது சேதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற மழை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மழை எப்போ பெய்யும்? ஏற்ற காலத்திலே பெய்யும். நான் அதான் சொன்னேன் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு ஒரு சீசன் இருக்கிறதுன்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ கர்த்தர் நம்மை எந்த சீசனுக்குள்ளே கொண்டு வர்றாருன்னா ஒரு மழை சீசனுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர்
தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு காலத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதற்கு முன்பு நீங்கள் கடந்து வந்த பாதைகள், இதற்கு முன்பு நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்ததாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை போல இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைத்ததை போல நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் நினைப்பதற்கு மாறாக நடந்திருக்கலாம். கடந்த காலங்கள், கடந்த மாதங்களை எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது, ஏன்பா இந்த மாதம் இப்படி வந்ததுன்னு தெரியலையே, எதற்கு இப்படி இந்த காரியம் நடந்ததுன்னு தெரியலையே, ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சேன், இந்த காரியம் நன்மையாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு அப்படின்னு நம்ம வருத்தப்படுகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. கர்த்தர் நல்ல ஒரு காலத்தை, ஒரு சீசனை நமக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. அது ஆசீர்வாதமான மழை பெய்யும் காலம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த மழைக்கு பின்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற 3 விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யுமானால் இந்த நன்மையை நாம் அனுபவிக்கும் பொழுது, இது ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது, அது நமக்கு கொடுக்கிற மேன்மையான காரியங்கள் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஏற்ற காலத்தில் இது கிடைக்கும். ஏற்ற காலத்தில் இது பெய்யும். ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்தில் வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் இருக்கிறது. பிரசங்கியில் படிக்கிற ஒவ்வொன்றிற்கு ஒரு காலம் இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான, ஆசீர்வாதத்திற்கான சீசன் தொடங்குதுன்னு சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒன்று, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காலங்கள். இல்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதமான மழைக்கு பின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நன்மைகள் என்ன? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இருந்தது இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். தேவன் சொன்ன ஆசீர்வாதமான மழைக்கு பின்னாலே இருப்பது என்னவென்றால், அது செழிப்புள்ள காலங்களாக இருக்கும். அது எப்படிப்பட்ட செழிப்பு? வறட்சிகள் நீங்கி செழிப்பான காலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே உங்களை நான் நடத்தப் போகிறேன். மழை வந்தாலே என்ன வரும்? செழிப்பு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வறட்சிகள் எல்லாம் வளமான இடமாய் மாறிவிடும். வறட்சியின் நிலங்கள் எல்லாம் மாறிவிடும். வறட்சியின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்கள், கடந்த நாட்கள் நீங்கள் ஒருவேளை பல வறட்சிகளை சந்தித்திருக்கலாம். உங்கள் கையின் பிரயாசங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய முன்னேற்றமான காரியங்களிலே, நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே பல வறட்சிகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மழையை பெய்ய பண்ணுவேன், அது உனக்கு செழிப்புள்ள காலங்களாக இருக்கும். வறட்சியின் காலம் என்பது கொடுமையான காலம்தான். வறட்சியின் நாட்கள் என்பது அதை தாங்க முடியாத காலங்கள் தான். எலியாவின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. எலியாவின் நாட்களிலே மழை இல்லாதபடினாலே அவர் சொன்னார், நான் சொல்கிற வரைக்கும் மழை என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொன்னார். பாருங்க, எலியாவின் நாட்களில் ஒரு வறட்சி. அந்த வறட்சி ஏற்பட்ட காலங்களிலே கர்த்தர் எலியாவை கேரித்தாற்றண்டையிலே தேவன் அமரச் செய்து தேவன் அவரை போஷித்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே பஞ்சங்கள், தேசத்திலே கொடுமையான காரியங்கள். கொஞ்ச நாட்கள் கழிந்து கேரித்த ஆற்றில கூட தண்ணீர் என்ன செய்தது? வற்றிவிட்டது. கடுமையான வறட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆற்றிலே ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் வற்றிவிட்டது. கர்த்தர் எலியாவை மிக அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சாரிபாத்து விதவையினுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். சாரிபாத்திலே பெரிய பஞ்சம். அங்கே சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை.
அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடுகிறதற்கு இல்லாதபடியினாலே சாக வேண்டும் என்று அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் அந்த வீட்டிற்கு தேவன் அனுப்புகிறார். அப்போ அங்கே ஒரு பெரிய வறட்சி, அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. வறட்சி என்பது கொடுமையானது, வறட்சி தாங்க முடியாதது. சில தேசங்களிலெல்லாம் வறட்சி வரும் பொழுது ஆகாரம் கிடைக்காதபடினால் மனிதர்களை கூட அடித்து என்ன செய்திருக்கிறார்கள், புசித்திருக்கிறார்கள். வறட்சி என்பது அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு பயங்கரமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அந்த சீசனை மாற்றுகிறாரோ, எப்போ மழையை பெய்ய பண்ணுகிறாரோ, அப்போ அந்த வறட்சி செழிப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான மழைக்கு பின்னாலே நமக்கு வைத்திருக்கிற காலம் செழிப்புள்ள காலம். செழிப்புள்ள காலத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல வறட்சிகளை சந்தித்திருப்பீர்களானால், இந்த வருடம் துவக்கி வறட்சியின் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருப்பீர்களானால், நம்முடைய சீசன் தொடங்க போகுது, செழிப்புள்ள காலம் தொடங்க போகிறது. கர்த்தர் மகிமையான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்ம ஒவ்வொருவரையும் கனப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் பொழுது இரண்டாவது நமக்கு ஏற்படுகிற சீசன் என்ன? அடுத்து உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த பைபிளில் ஆண்டவர் மழை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிற சந்தர்ப்பத்திலெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதற்கு முன்பு இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், ஏற்ற காலத்தில் அப்படின்னு சொல்லுவார். எப்போ மழை பெய்யும்? அதான் சீசன். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு நல்ல சீசன் தொடங்க போகுதுன்னு சொல்கிறேன். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். அப்போது ஏற்ற காலத்தில் தேவன் மழையை பெய்ய பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஆமென். நம்ம ஏன் கடன் வாங்குகிறோம்? கடன் வாங்குகிறதற்கான காரணம் என்ன? ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவியை நம்ம கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இல்லாததுனால தான். ஒருத்தங்கிட்ட போய் ஒரு பண உதவியை கேட்குறோன்னு வைங்களேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா பல லட்சங்கள் நம்ம கையில் வைத்து கொண்டு நம்ம அதை கேட்போமா? சொல்லுங்கள், கேட்போமா? இல்லை. அந்த 10,000 ரூபாயும் நம்ம கையில் இல்லாததுனால இன்னொரு இடத்துல அது எனக்கு செய்யுங்கள் என்கிற உதவியை கேட்கிறோம். அப்படின்னா குறைவுள்ள வாழ்க்கை, குறைவுள்ள வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்து விடுகிறது. எப்போ தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறது. அப்போ இரண்டாவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். இந்த மழைக்கு பின்னால் சோத்திரம் குறைவில்லாத காலத்திற்குள்ளே நான் உன்னை நடத்துவேன். இரண்டாவது காலம் என்ன? குறைவில்லாத காலம். அப்போ இதுவரைக்கும் மற்றவர்களை நம்ம தேடிக்கொண்டிருந்தோம், மற்றவர்களுடைய உதவியை நாடிக்கொண்டிருந்தோம். யாராயிலும் உதவி செய்ய மாட்டார்களா? என் தேவைகள் சந்திக்கப்படாதா? அதற்கு பணம் கட்ட வேண்டும், இதற்கு பணம் கொடுக்க வேண்டும், என்கிட்ட இல்லை, கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிற அந்த ஆசீர்வாதங்களின் கையில் நிற்பதில்லை, நான் அனுபவிக்க முடியாதபடி நான் தவித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நமக்கு ஒரு சீசன் வருகிறது, இந்த குறைவெல்லாம் நீக்கப்படுகிற காலம்.
அல்லேலூயா. உன் தேசத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன். இனி என்ன நடக்க போகும் தெரியுமா? எந்த மனுஷனிடத்தில் நீங்கள் உதவி எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவங்களா மாறுவீங்க. அப்படி கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழில்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் கையின் பிரயாசத்தின் பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். குறைவுள்ள நாட்களுக்குள்ள இருந்தீங்களா? பல மனிதர்களுடைய முகத்தையே பார்த்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்களா? யாராயிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு இருந்தீர்களா? அந்த காலம் முடியுதுங்க. அந்த காலம் முடியுது. அந்த வறட்சி இனி உனக்கு இருக்காது. இல்லாதது இனி உன் வீட்டில் இருப்பதில்லை. நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு குறைவையும் வைக்கலை, எல்லாம் எனக்கு நிறைவாக வந்திருக்கு, நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மழை உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும் பொழுது அது குறைவில்லாத காலத்திற்குள்ளே நம்மளை நடத்தும். மூன்றாவது, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23:4. அந்த வசனம் இல்லையா? இருபத்தி 26 ஏற்ற 26 லேவியராக 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணி பூமி தன் பலனையும் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். பார்த்தீங்களா? இங்கேயே வாசிக்கும்போது எங்கேயெல்லாம் ஆண்டவர் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை இருக்கிறது, ஏற்ற காலத்தில். அப்போ மழை பெய்கிற சீசன், ஏற்ற காலம். இந்த காலம்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலம், இந்த நாட்கள். அப்போ இந்த நாட்களிலே தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது பூமி தன் பலனை தரும், மரங்கள் கனிகளை கொடுக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பூமி தன் பலனை தரும். மூன்றாவது சொல்லுகிறேன், இந்த மழை பெய்யுமானால், ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது உங்கள் விதைப்பின் பலன்களை நீங்கள் பெறுவதற்குரிய காலங்கள், பலன் பெறும் காலம். என்ன காலம்? பலன் பெறும் காலம். நம்ம விதைத்து இருக்கிறோம், அநேக காரியங்களில் பிரயாசப்பட்டிருக்கிறோம், ஆனால் முளைக்கலை. ஆனால் பலனை எதிர்பார்க்கிறோம், கிடைக்கல. அருமையானவர்களே, எப்போ பூமி பலனை தரும் என்றால் அவர் மழையை பெய்ய பண்ணும் பொழுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரயாசப்பட்ட காலங்கள் நிறைய இருக்குது. அநேக பிரயாசங்களை எடுத்து விட்டோம். சில நேரங்களில் பிரயாசத்தின் பலனை பார்க்காதபடினால நம்ம பல நேரங்களில் சோர்ந்து போய் நிற்கிறோம். நான் பிரயாசப்பட்டேனே, முயற்சி செய்தேனே, இவ்வளவு காசு அதில் போட்டேனே, இவ்வளவு பணங்கள் அதில் விதைச்சேனே, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு, ஒரு அசைவும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லையே, இவ்வளவோ பாடுகள், உடல் உழைப்பு, இவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்தும் ஒரு ஆசீர்வாதமும் வரலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். இந்த மழை பெய்யும் பொழுது விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது வளர ஆரம்பிக்கும், அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். மழை பெய்யும் போது நான் சொல்லுகிறேன், விதைத்தது இதுவரைக்கும் முளைக்கலை, விதைப்பின் பலனை நீங்கள் பார்க்கல. விதைப்பின் பலனை இல்லாவிட்டால் அறுவடை நாட்களை எதிர்பார்த்து இன்னும் ஒரு அசைவுகள் ஏற்படவில்லை, பலம் பெறுகிற நாட்களை எதிர்பார்த்து இன்னும் ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கல. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன், இந்த பூமி பலனை கொடுக்க போகிறது. இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் பட்ட பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் அற்புதம் செய்ய போகிறேன்ப்பா,
அற்புதமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். உடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, நீங்கள் மகிழ்ந்திருக்கத்தக்க விதத்திலே தானியங்களை சேர்க்கும்படியாக, தானியத்தினால் நீங்கள் நிரப்பப்படும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வறட்சியில் இருந்தீங்களா? இதுவரைக்கும் குறைவுக்குள்ளே இருந்தீங்களா? இதுவரைக்கும் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பார்க்காம இருந்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனை அந்த வருஷத்திலேயே கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்கின் வாழ்க்கையின் குறைவுகள் மாற ஆரம்பித்தது. விதைப்பின் பலன்களை அனுபவிக்கிற காலம் ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. 1 30, 1 60, 1 100 பலன் பெறக்கூடிய காலத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பிரயாசப்பட்டு தோற்று போனேன்னா நினைக்கிறீங்க? பிரயாசப்பட்டு எவ்வளவோ ஆண்டவருக்காக செய்து ஆசீர்வாதத்தை பார்க்கல நினைக்கிறீங்களா? கர்த்தருக்காக கொடுத்து ஆசீர்வாதத்தை பார்க்கல நினைக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று விதைத்து நன்மையை பார்க்கல நினைக்கிறீங்களா? இந்த மாதம் நீங்கள் விதைத்ததின் பலன்களை காணும்படி, ஆமேன், இந்த மழை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. பலன் பெறும் காலத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போகாது. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஏற்ற பலன்களை கர்த்தர் தருவார். ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். ஹல்லேலூயா. சீசன் ஆரம்பிக்கும் போது, சீசன் வரும் பொழுது பலன் தானாக வரும். இந்த மாதத்தில் தேவன் நம்மோட பேசுகிற வார்த்தை அதுதான். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். இந்த மழை பெய்யுமானால் வறட்சியின் காலம் முடிந்து செழிப்பின் காலத்திற்குள் வருவீர்கள். இந்த மழை பெய்யுமானால் குறைவுள்ள காலத்தில் இருந்து நிறைவுள்ள காலத்திற்குள் வருவீர்கள். இந்த மழை பெய்யுமானால் பலனற்ற நிலையில் இருந்து பலன் பெறுகிற நாட்களுக்குள்ளே, காலங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது சம்பவிக்கும்னு நினைக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 3 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இனி எனக்கு வறட்சி இல்லை, இனி எனக்கு குறைவில்லை, இனி எனக்கு குறைவில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். நீ வாங்கின கடனெல்லாம் கொடுக்கத்தக்க அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் உன்னை சந்திக்க போகிறது. இதை நான் எப்படி கொடுப்பேன், இதை நான் எப்படி கொடுப்பேன் என்று நினைக்கிறாய் அல்லவா? ஐயோ, எனக்கு வழி இல்லையே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் வாங்கிட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் வாங்கிட்டேன், என் பிள்ளைகளின் தேவைக்காக வாங்கிட்டேன், என் பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கிட்டேன், ஒரு பொருளாதாரத்துக்காக நான் வாங்கிட்டேன், அதை கொடுப்பதற்கான சூழ்நிலை இல்லையே. ஆமேன். ஒரு வறட்சியான நிலைகளுக்குள் என் வீடு இருக்குது. என் கையின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பு இல்லையே, என் கையின் பிரயாசத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீர்களானால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது மாறும், அது மாறும். இந்த மாதத்திலே, ஆமேன், செழிப்புள்ள காலங்களுக்குள் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமேன். கடனோடு நெருக்கப்பட்டு நிற்க கர்த்தர் விடமாட்டார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. குறைவு வராது இனி, குறைவு வராது இனி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த நிறைவான ஆசீர்வாதம் உங்களை சந்திக்க போகிறது. விதைப்பின் பலன்களை பார்க்க முடியாதபடி தவிக்கிறீர்களா? பிரயாசப்பட்டும் பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மழை பெய்யும், அதெல்லாம் முளைக்கும், அது வளரும், அது படரும், அது கனி கொடுக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ விதைத்ததின் பலனை பெறுகிற காலம் வந்துட்டு, நீ விதைத்ததின் பலனை பெற்றுக்கொள்கிற காலம் வந்துட்டு. இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற காலத்திலே தேசத்தில் மழையை பெய்ய பண்ணு, ஆசீர்வாதமாயிருக்கும். அது
கைகளை உயர்த்தி, தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை ஒன்று வீணாய் போகாது, உங்கள் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நீர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தையை மூலமாக சபையை, தேவ ஜனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது சுதந்திரமாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இனி வறட்சி இல்லை என்று சொன்னீர், இனி குறைவு இல்லை என்று சொன்னீர். ஆமென். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிறது. இதுவரைக்கும் பார்க்காதத, இதுவரைக்கும் காணாதத நீங்கள் பார்க்கும்படி உதவி செய்வார். தேவன் பார்க்கும்படி உதவி செய்வார். உடைய கண்கள் ஆச்சரியப்படும். ஆமென். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது எனக்கு எப்படி நடந்தது, இது எனக்கு எப்படி வாய்த்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய வேலைகளை ஆசீர்வதியும், உடைய தொழில்களை ஆசீர்வதியும், உடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கிருபையுள்ள கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். ஆச்சரியமான காரியம் நடக்கும். அதிசயப்பட்டு பூரிக்கும் உன் இருதயம். விலகி போனது கைகூடி வரும். உன்னை விட்டு விலகி போன ஆசீர்வாதம் உன்னை மறுபடியும் தேடி வரும். இழந்து போனது திரும்ப உன் கரத்திற்கு வரும். நீங்க சொன்னபடி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புவீராக. உடைய ஜனத்தை நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன், அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை, தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் TD ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.